விருப்ப மனு விநியோகம், தேர்தல் பணிக்குழு கூட்டம் என அதிமுகவில் தேர்தல் பணிகள் இன்று களை கட்டின. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அதிமுகவில் இன்று முதல் விநியோகிக்கப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வமும் முதலமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான பழனிசாமியும் தொடங்கி வைத்தனர். முதல் மனுவை முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியனும், இரண்டாவது மனுவை முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் பெற்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு எழுச்சி மிகுந்த தொண்டர்கள் கொண்ட கழகம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஒரு ஆரம்பம். இன்னும் போக போக அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்து தங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பார்கள். தலைவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதிலே நாங்கள் கட்டுப்பட்டு பணியாற்ற தயாராக இருக்கிறோம். துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் தேனி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு பெற்றுள்ளார். தற்போதைய கள்ளக்குறிச்சி எம்பி காமராஜ், சிவகங்கை எம்பி செந்தில்நாதன் உள்ளிட்டோரும் விருப்ப மனு பெற்றுள்ளனர். முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தரப்பு மட்டுமல்லாது அதிமுகவை சேர்ந்த சாமானியர்களும் மனுக்களை வாங்கிச் செல்கின்றனர். அம்மாவுடைய ஆட்சியில் நாங்கள் பலன் பெற்ற குடும்பம். நாங்களாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் குடும்பமாக இருந்தோம். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து, அம்மா தையல் மிஷின் கொடுத்து அவ்வளோ இது பண்ணி எங்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலையில் இருக்கோம். ஆனால் இந்த கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையை கூட துறந்து இன்றைக்கி வந்து கட்சியில் மனு தாக்கல் பண்ணுறதுனா அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சி மேல விருப்பம். இந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே எனக்கு ஒரு வாய்ப்பளிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் அனைவரின் ஆசையோடு நான் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவேன் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 10ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மனுக்கள் தரப்படுகின்றன. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக தேர்தல் குழு இன்று ஆலோசனை நடத்தியது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு, பரப்புரை குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் என்றார். தேசிய அளவிலான மற்றும் மாநில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கூறியது பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ஜெயக்குமார் கூறினார். அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். அவர் தேசிய கட்சின்னு சொல்லியிருக்காருன்னா அதில் பல கட்சி வருது. அதனால அதில் நீங்களே புரிஞ்சுங்க. அதாவது அவரே என்ன சொல்றாரு, முடிகள் அவிழ்க்க வேண்டிய பல நேரத்திலே முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் அப்படின்றது ஒரு சூசகமாக சொல்லியிருக்காருன்னா புரிஞ்சுங்க. நீங்கள் அது முழுமையளவுக்கு அந்த தேசிய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில்தான் அது அந்த கூட்டணி அமையும். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து புதுச்சேரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் விருப்ப மனு அளித்துள்ளார். அதிமுக பெரிய கட்சி என காட்டிக்கொள்ளும் முயற்சிக்காகத்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பெறப்படுவதாக டிடிவி தினகரனின் ஆதரவாளரான வெற்றிவேல் விமர்சித்துள்ளார். இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல காட்ட அதிமுக முயற்சிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். ஹைப் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்ட, தோற்றத்தை உருவாக்க இந்த மாதிரி பல முயற்சிகளை எடுத்து பெரிய கட்சின்னு காமிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சு வந்துருக்காங்க. பல சூழ்நிலையில் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் கூட்டணி என்பது முடிவான நிலையில் கட்சியினரை சரி செய்யும் முயற்சியில் அதிமுக நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாகவும் வெற்றிவேல் கூறியுள்ளார்.